வணக்கம். 2024-25ற்கான யூனியன் பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. எனக்கு புரிஞ்ச சில தகவல் விரைவாக இந்த வீடியோல பார்க்கலாம். நிதியமைச்சர் இன்னைக்கு பட்ஜெட்டை துவங்கும் போது 4 ஏரியா ஃபோக்கஸில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில்லிங், எம்எஸ்எம்இ மற்றும் மிடில் கிளாஸ். 5 திட்டத்தில் 2 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த 4 ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் குறித்தும் சொல்லியிருக்கிறாங்க. ஆர்பிஐ எதிர்பார்க்குற மாதிரியே 4% நோக்கி தான் இன்ஃப்ளேஷன் போய்கொண்டிருக்கு, குறைவாகத்தான் இருக்குன்னு நிதியமைச்சர் பேசியிருக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் செக்டர் குறித்து பேசும்போது அடுத்த 2 ஆண்டில் 1 கோடி விவசாயிகள் நேச்சுரல் ஃபார்மிங்க்கு உள்ளார வருவதற்கான இலக்கு வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 1.52 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க அக்ரிகல்ச்சர் மற்றும் அலைட் செக்டருக்காக. எம்ப்ளாய்மெண்ட் மற்றும் ஸ்கில்லிங்கில் அவங்க ஜாப் கிரியேஷன் குறித்து தான் பேசியிருக்கிறாங்க. வேலை வாய்ப்பை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பது அந்த இபிஎஃப்ஓ கான்ட்ரிபியூஷனுக்கு தான் அவங்க குறிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. புதிதாக ஆட்களை கம்பெனிகள் எடுக்கும்போது அவங்களுக்காக அந்த புதிதாக வந்த ஊழியர்களுக்காக இபிஎஃப்ஓ 15,000 ரூபாய் வரைக்கும், அதாவது ஒரு மாத சம்பளம் 15,000 ரூபாய் மேக்ஸிமம், அது வரைக்கும் அரசுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். 3 தவணையாக இபிஎஃப்ஓவில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதே போல் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுல சிலதை ரீஃபண்டும் பண்ணுறாங்க. 3,000 ரூபாய் மாதந்தோறும் அந்த எம்ப்ளாயருக்கு ரீஃபண்ட் பண்ண போகிறத சொல்லியிருக்கிறாங்க 2 ஆண்டிற்கு. இது எல்லாமே வேலை வாய்ப்பை அதிகரிப்பதற்காக அரசு வழங்கக்கூடிய இன்சென்டிவ்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. பெண்களுக்காக ஹாஸ்டல்ஸ் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் கிரஷஸும் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. பெண்கள் பயன்பெறும் திட்டத்தில் 3 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க நிதியமைச்சர். நார்த் ஈஸ்ட் ரீஜனில் பேங்கிங் சர்வீசஸ்க்காக இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்குடைய 100 கிளைகள் திறக்கப்படும்னு அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. ரூரல் டெவலப்மெண்ட், ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 2.66 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. முத்ரா லோன்ஸில் அவங்க கொடுக்கக்கூடிய நிதி தொகையை உயர்த்தி இருக்கிறாங்க. 10 லட்சம்லேருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும். ஆனால் அதில் கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகிருக்கு சிலருக்கு. அந்த சிலர் எப்படின்னா அவங்க ஏற்கனவே எடுத்திருந்த கடனை சரியாக அடைத்தவர்களுக்கு 10 லட்சம்லேருந்து 20 லட்சமாக உயர்த்தி இருக்கிறாங்க முத்ரா லோன்ஸ். பிஎம் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 1 கோடி மிடில் கிளாஸ் குடும்பங்கள் பயன்பெறும்னு சொல்லியிருக்கிறாங்க மத்திய அமைச்சர். 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. இதில் மத்திய அரசுடைய கான்ட்ரிபியூஷன் அடுத்த 5 ஆண்டில் 2.2 லட்சம் கோடி ரூபாய். பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் பயன்பெறும் வகையில் வாரந்தோறும் 100 ஃபுட் ஸ்ட்ரீட் ஹப்ஸ் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஹெச்இஎல் மற்றும் என்டிபிசி ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க கமர்ஷியல் தெர்மல் பிளான்ட்டுக்காக. நிதியாண்டு 2025ற்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க? 11,11,111 கோடி ரூபாய்ன்ற அப்டேட். இது ஜிடிபியுடைய 3.4%. மாநில அரசுகளுக்கு வழங்கப்படும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸை தொடர்றாங்க. 1.5 லட்சம் கோடி ரூபாய். ஆனால் கண்டிஷன்ஸ் அப்ளை இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு தான் அதை பயன்படுத்த வேண்டும். பவர் ப்ராஜெக்ட்ஸ் 21,400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஐபிசி, இன்சால்வென்சி, பேங்க்ரப்சி கோடில் கூடுதலாக ட்ரிபியூனல்ஸ் அமைக்கப்படும்னு நிதியமைச்சர் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. பீகார் மாநிலத்தில் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க சில விஷயங்களுக்காக. இரிகேஷன் மற்றும் ஃப்ளட் மிட்டிகேஷனுக்காக 11,500 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதே போல் ஆசாம், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் மற்றும் சிக்கிம் மாநிலங்களுக்கும் வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது எண்ணிக்கையை சொல்லலன்றதான் என்னுடைய புரிதல். அதே போல் பீகாரில் ஏர்போர்ட், மெடிக்கல் காலேஜஸ், ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 26,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. டூரிசம் குறித்தும் பேசியிருக்கிறாங்க. பீகார் மற்றும் ஒடிசாக்கு டூரிசம்காக நிதி ஒதுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எவ்வளவுன்றது சொல்லலன்றதான் என்னுடைய புரிதல். இப்போ பீகாருக்கு சொன்னதுனால ஆந்திர பிரதேஷும் இன்றைக்கி பேர் இடம் பிடிச்சிருக்கு. இன்றைக்கி பட்ஜெட் அறிவிப்பில் அவங்களுடைய தலைநகரத்துக்காக 15,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. கூடுதலாக நிதி தேவைப்படும் போது எதிர்காலத்தில் வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க நிதி அமைச்சர். அதே போல் ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய போலாவரம் இரிகேஷன் ப்ராஜெக்டை முடிப்பதற்காகவும் நிதி ஒதுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. நிதியாண்டு 2024-25ற்கான டோட்டல் ரிசிப்ட்ஸ் பாரோயிங் சேர்க்காம எதிர்பார்ப்பது 32.07 லட்சம் கோடிகள். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும்னு எதிர்பார்ப்பது 48.21 லட்சம் கோடிகள். நெட் டாக்ஸ் ரிசிப்ட்ஸ் எதிர்பார்ப்பது 25.83 லட்சம் கோடிகள். ஃபிஸ்கல் டெபிசிட் அவங்க சொல்லியிருப்பது 4.9% இருக்கும். ஜிடிபியுடைய 4.9% தான் ஃபிஸ்கல் டெபிசிட்டுடைய டார்கெட்டாக வைத்திருக்கிறாங்க. நெட் மார்க்கெட் பாரோயிங் சொல்லியிருப்பது 11.63 லட்சம் கோடிகள். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் மற்றும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்லையும் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. எஸ்டிஜி சில ஃபினான்ஷியல் அசட்ஸ்க்கு 20% சொல்லியிருக்கிறாங்க. முன்ன 15% இருந்ததுன்னு நினைக்கிறாங்க. இப்போ அது 20% ஆக்கியிருக்கிறாங்க. எந்தெந்த ஃபினான்ஷியல் அசட்ஸ் அப்படின்றது இன்னும் தெளிவுபடுத்தலை. அதே போல் எல்டிசிஜி இப்போது அனைத்து ஃபினான்ஷியல் நான் ஃபினான்ஷியல் அசட்ஸ் 12.5% சொல்லியிருக்கிறாங்க. முன்ன 10% இருந்தது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். நம்ம ஷேர்ஸை விற்பனை செய்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாக விற்பனை செய்தாலும் 10%. 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு எக்ஸம்ஷன் இருந்தது. அப்புறம் 10%. ஆனால்
அதே ரியல் எஸ்டேட்டை நம்ம விற்பனை செய்யும்போது எல்டிசிஜி 20% இருந்தது. இப்போ எல்லாமே 12.5% கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்றது தெளிவுபடுத்தலைங்க. ஆனால் அவங்க ஷேர்ஸும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் விற்பனை செய்து வர்றது வந்து 12.5% தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 10லேருந்து 12.5% உயர்த்தியிருக்காங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ரியல் எஸ்டேட் அது என்றது இன்னும் தெளிவுபடுத்தலை. கோல்டுதும் என்ன அப்படின்றது சரியாக தெளிவுபடுத்தலை. மற்றொன்று என்னென்னா ₹1,00,000 இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் நம்ம ஷேர்ஸோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ விற்பனை செய்தால் ₹1,00,000 வரைக்கும் நமக்கு எக்ஸம்ஷன் இருந்தது. அதை இப்போது ₹1.25 லட்சம் உயர்த்தி இருக்கிறாங்க. சேலரிடு எம்ப்ளாயிஸ் உடைய ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை உயர்த்தி இருக்கிறாங்க. ₹50,000 ₹75,000, அதாவது நியூ டாக்ஸ் ரெஜிமை தேர்ந்தெடுக்கிறவங்களுடைய ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 75,000 உயர்த்தி இருக்கிறாங்க. புது டாக்ஸ் ஸ்ட்ரக்சரும் வெளியிட்டிருக்கிறாங்க. நியூ டாக்ஸ் ரெஜிமில் புது ஸ்ட்ரக்சர் ₹0 3 லட்சம் வரைக்கும் எந்த டாக்ஸும் கிடையாது. ₹3 7 லட்சம் 5%, ₹7 10 லட்சம் 10%, ₹12 15 லட்சம் 20%, ₹15 லட்சத்துக்கு மேலனா 30% ஸ்லாபாக இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. ஏஞ்சல் டாக்ஸை இப்போ ரத்து செய்திருக்கிறாங்க. இது ஸ்டார்ட் அப்புக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் பயன்பெறுற மாதிரி இருக்கும். அதே போல் வெளிநாட்டு கப்பல் நடத்தக்கூடிய கம்பெனிகளுக்கும் அவங்களுடைய டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை எளிதுபடுத்துகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய க்ரூஸ் பிஸ்னஸ்க்காக அந்த டூரிசமை வளர்ப்பதற்காகத்தான் கொண்டு வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க நிதியமைச்சர். கார்ப்பரேட் டாக்ஸ் குறைச்சிருக்கிறாங்க. ஃபாரின் கம்பெனிஸ்க்கு 40லேருந்து 35% அவங்களுடைய பணம் உள்ள வருவதற்காகத்தான் இதை செய்திருப்பதாகவும் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க நிதியமைச்சர். சில பொருட்களுடைய கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க துவங்கினது வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு பயனளிக்கும் வகையில் 3 மருந்துகளுடைய இறக்குமதிக்கான கஸ்டம்ஸ் டியூட்டியை முற்றிலுமாக அவங்க நீக்கி இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மருந்து அப்படின்றதையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த பெயர்கள் தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அதே போல் எக்ஸ்ரே மிஷின்ஸ் டியூப்ஸ் மற்றும் ஃப்ளாட் பேனல் டிடெக்ட்ஸுடைய பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டியும் குறைச்சிருக்கிறாங்க. மொபைல் ஃபோன்ஸ், பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு அசம்பிளி, மொபைல் சார்ஜர்ஸ் உடைய பிசிடி இருந்தது பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி, அதையும் குறைச்சிருக்கிறாங்க 15%. அதே போல் 25 ரேர் எர்த் மினரல்ஸ் லித்தியம் உட்பட 25 ரேர் எர்த் மினரல்ஸ் உடைய பிசிடியை முற்றிலுமாக நீக்கி இருக்கிறாங்க. சோலார் பேனல்ஸை உற்பத்தி செய்யக்கூடிய தேவைப்படக்கூடிய பொருட்களுக்கும் அவங்க எக்ஸம்ஷன் வழங்கி இருக்கிறாங்க. சீஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் அதிகரிப்பதற்காக ப்ரூட் ஸ்டாக், பாலிஷேட் பம்ப்ஸுடைய பிசிடியை குறைச்சிருக்கிறாங்க. அதே போல் மீன்களுக்கான தின்பண்டத்துடைய டியூட்டியும் குறைச்சிருக்கிறாங்க, கஸ்டம்ஸையும் குறைச்சிருக்கிறாங்க 5%. லெதர் இண்டஸ்ட்ரியுடைய எக்ஸ்போர்ட்டை அதிகரிப்பதற்காக அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கெமிக்கலான எம்டிஐ அதோடைய பிசிடியும் குறைச்சிருக்கிறாங்க. 7.5%லேருந்து 5% குறைச்சிருக்கிறாங்க. இதை ஸ்பாண்டெக்ஸ் யான் உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல்ன்ற அப்டேட். கஸ்டம்ஸ் டியூட்டி கோல்டு மற்றும் சில்வருக்கும் குறைச்சிருக்கிறாங்க 6%, பிளாட்டினத்துக்கு 6.4% குறைச்சிருக்கிறாங்க. ஃபெரோ நிக்கல் மற்றும் பிளிஸ்டர் காப்பருடைய பிசிடியை முற்றிலுமாக நீக்கி இருக்கிறாங்க. இது நம்ம எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவைப்படக்கூடிய ரெசிஸ்டர், கனெக்டர் எல்லாமே உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அமோனியம் நைட்ரேட்டுடைய பிசிடியை உயர்த்தி இருக்கிறாங்க. 7.5%லேருந்து 10% உயர்த்தி இருக்கிறாங்க. அதே போல் பிவிசி ஃப்ளெக்ஸ் பேனர்ஸுடைய பிசிடியும் உயர்த்தி இருக்கிறாங்க. 10%லேருந்து 25% உயர்த்தி இருக்கிறாங்க. சுற்றுச்சூழலுக்கு அது சரியில்லை அப்படின்றதற்காக 10லேருந்து 25% உயர்த்தி இருக்கிறாங்க பிவிசி ஃப்ளெக்ஸ் பேனர்ஸுடைய பிசிடி. குறிப்பிட்ட டெலிகாம் எக்யூப்மெண்ட்ஸ்க்கான பிசிடியை அரசு உயர்த்தி இருக்கிறாங்க. 10லேருந்து 15% உயர்த்தி இருக்கிறாங்க. எஃப்என்ஓ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் உடைய எஸ்டிடியை உயர்த்தி இருக்கிறாங்க. யாரெல்லாம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய கவனத்திற்காக ஆப்ஷன்ஸில் 0.0625%லிருந்து 0.1% உயர்த்தி இருக்கிறாங்க. ஃபியூச்சர்ஸில் 0.0125%லிருந்து 0.02% உயர்த்தி இருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.